ஃப்ரெண்ட்ஸ், மணியார் ஸ்டார் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருப்பாங்க. நம்ம நண்பர்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க நம்புகிறேன். அதேமாதிரி தான் இதுமாரி நம்ம ஆந்திராவில் வந்து வெளியில் வந்து ஓட்டுறப்ப முக்கியமாக நம்ம டிரைவருக்கு நம்ம நண்பர்களுக்கு வந்து இந்த லைன் இருக்கிறது வந்து பார்த்து ஓட்டுங்க. ஏன்னா வந்து இப்போ இடையில வந்து நம்ம ஃப்ரெண்ட் வண்டியே ஒரு ஆளுக்கு வந்து டக்குன்னு பவர் இதாகிடுச்சு. ஆனால் எதுவும் ஆகலை, தப்பிட்டாரு. செப்பல் போட்டிருந்தாரு. இந்தமாதிரி லைன் நிறையா ஆந்திரா பொறுத்த வரைக்கும், தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் மாதிரி கிடையாது, நம்ம தமிழ்நாடு மாதிரி கிடையாது. லைன் ஃபுல்லாக கீழே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது எப்படி பிளான் பண்ணி ஓட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி ஓட்டுங்க. அப்படி இல்லைனா குச்சி வச்சு தூக்கி வச்சு ஓட்டுங்க. இல்லைனா அவனை போய் குச்சி எடுத்துருவாங்கன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு லைன் தான் மாட்டியிருக்கு. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குறுக்கு ஓரத்தில் அப்படி நீட்டிட்டு அப்புறம் அந்த லைன் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற இடத்துல போயிட்டு ஓட்டினா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் அந்த லைன் தான் ஓடிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், நண்பர்கள்லாம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க வண்டிலாம். நம்ம வண்டி நிறைய பேர் கமெண்டில் கேட்டுட்ருக்காங்க. நம்ம வண்டி வந்து எங்கே இருக்குதுன்னா தெலுங்கானாவில் கம்பத்து பக்கத்தில் ஓடிட்டுருக்குங்க. கம்பத்தில் ஓடிட்டுருக்கு. நிறைய பேர் நம்ம நண்பர்கள் வந்து கமாண்டில் கேட்குறாங்க, அண்ணா எங்கே இருக்கிறீங்க, எங்கே ஓட்டிகிட்ருக்கீங்கன்னு. கம்பத்தில் ஓடிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த லைனை பாருங்கள், இவ்வளோ கீழே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி குறுக்கு மேலே போட்டு அதுக்கப்புறம் அந்த ஹைட்டாக இருக்கிற இடத்துல போய் அந்தாண்ட போய்ட்டு திருப்பி வந்து ஓட்டுங்க. அலட்சியமாக ஓட்டாதீங்க லைன்கிட்ட மட்டும். ஏன்னா ஃபுல்லாக ஹெச்டி லைனு பவர் இருக்குது.